எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விநாசத்தின் போது பாரதத்தின் நிலை. ஒரு ஆத்மா இந்த கேள்வி கேட்டிருக்காரு, விநாசம் நடக்கும் போது பாரதத்தின் நிலை என்னவாக இருக்கும்? அவர் கேட்டதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியாவில் இன்னைக்கு நிலைமையே 140 crore மேல ஜனத்தொகை இருக்கு. ராஜயோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரமாத்மா சொல்றாரு பாரதத்தின் மேல அணுகுண்டு வீழாது அப்படின்றாரு. ஓகேவா? அப்போ விநாசத்தின் போது ஜட்மெண்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம், ஜட்மெண்ட் டேன்றது இறைவனே ஆத்மாக்களின் தந்தை நம்மள எல்லாரும் கொசு கூட்டம் மாதிரி வீட்டுக்கு கூட்டிட்டு போறது. 99.99% மக்கள் பூமியில் இருக்கவங்க எல்லாம் இறைவன் கூட்டிட்டு போயிடுவார். ஓகேவா? அப்போ டெல்லியில ஒரு 10-20 லட்சம் பேர் இருப்பாங்க. பாக்கி எல்லா கண்டங்களும் தண்ணியில போயிடும். அப்போ இன்னைக்கு 140 கோடி ஜனத்தொகை இருக்கிற பாரதம் 2036 போல எவ்வளோ இருக்கும்? 160 கோடி இல்லை 170 கோடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா? இவ்வளோ பேர் எப்படி இறப்பாங்க? அணுகுண்டு போடலன்னா எப்படி இறப்பாங்க? என்ன ஆகும்? பாரதம் நம்பர் 1ன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன ஆகும்? இந்த குழப்பத்துல தான் அவர் எனக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு. அவருக்கு தான் இந்த வீடியோல பதில் சொல்ல ட்ரை பண்றோம். பாருங்க, இந்த கேள்வி ஒரு நாடோட நிலை விநாசத்தின் போது அப்படின்றது வேற எந்த நாட்டை பத்தியும் நமக்கு கவலையே வராது. ஏன்னா வேற எந்த நாடுமே மேப்லயே இருக்காது, முடிஞ்சு போச்சு. அங்க ஜனத்தொகையே இருக்காது, எல்லா கண்டங்களும் தண்ணிக்குள்ள போயிடும். ஓகேவா? இப்படிதான் நடக்க போகுது. அதாவது உலகப்போர் 3 நடக்கும். அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கும் நடக்கும். இவங்க கூட ஒரு 10 பேர், அவங்க கூட ஒரு 10 பேர் சேர்ந்து டமட்டிமி அடிச்சு காலி பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஆனா பாரத் மேல ஒரு அணுகுண்டு விழாது. அதுக்கு பாபா சொல்ற ஒரே விளக்கம் என்னன்னா, நம்ம யாருக்கிட்டையும் போருக்கு போறது இல்லை. பாருங்க, பாரதம் தான் துண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த பக்கம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த பக்கம் பங்களாதேஷ், டிபெட்டு, பர்மா, கீழே ஸ்ரீலங்கா, இதெல்லாமே நம்மளோட சேர்ந்ததாக தான் இருந்தது. இப்போ எல்லாம் பிரிஞ்சு போச்சு. நம்ம போய் அதை இழுத்துன்னு நம்ம கூட சேர்க்கணும், இந்த மாதிரி எந்த ஒர்க்கும் நம்ம பண்றது இல்லை. நம்ம போனீங்களா ரொம்ப சந்தோஷமா அங்கே இருங்க, நல்லா இருங்க அப்படின்றோம். இப்படி இருக்கக்கூடிய நாடு நம்மளுது. ஸோ நம்ம யாருக்கிட்டையும் சண்டைக்கும் போறது இல்லை. ஓகே, நம்ம யார் மேலே அணுகுண்டெல்லாம் பிரயோகம் பண்றது இல்லை. நம்ம யாரும் சண்டை சச்சரவுக்கு நம்மளா விரும்பி போறது கிடையாது. இப்படிப்பட்ட நாடுன்றதுனால பாபா என்ன சொல்றாருன்னா, பாரதத்தின் மேல அணுகுண்டு விழாது அப்படின்றாரு. அணுகுண்டு விழாது. 140 கோடி மக்கள் எப்படி சாவாங்க? எப்படி ஜட்மெண்ட் டேக்கு என்ன ஆகும்? ரெண்டாவது இப்போ இன்னைக்கு பூமியில உலகத்திலே பெரிய பணக்கார நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா சொல்றாங்க. ரெண்டாவது சைனாவை சொல்றாங்க. இந்தியா 4th பிளேஸ்ல இருக்கு. நம்ம கூடிய சீக்கிரத்தில் 2nd, 3rd, 2nd, 1st வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஜட்மெண்ட் டேக்குள்ள இதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புறோம். அப்போ ஜட்மெண்ட் டேக்குள்ள இது நடக்கணும்னா நம்மகிட்ட இவ்வளவு ஜனத்தொகையும் தேவை. அப்ப என்ன நடக்கும்? எப்படி இந்த விநாசம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் எப்படி நம்பர் 1 ஆயிடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா $40 trillion நிக்கிறாங்க. சைனா $20 trillion இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாரதம் ஒரு $4 trillion இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த $4 trillion $40 trillion கடந்து போகணும்னா எவ்வளவு வருஷம் ஆகும்? குறைஞ்சது 100 வருஷம் ஆகும், தியரட்டிக்கலா நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா. ஆனா என்ன ஆகும் அப்படின்றது நம்ம பார்வை இப்படி சைனா, அமெரிக்கா எல்லாம் பின் வாங்கிடுவாங்க. அதாவது அவங்களுடைய வளர்ச்சி கடன் குறைஞ்சு வந்துருக்கு. பாருங்களேன், $40 trillion அமெரிக்கா கடன்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். கொடுத்தவங்கலாம் திருப்பி கேட்க ஆரம்பிச்சு அமெரிக்காவில் கொடுக்க முடியாம பாருங்களேன், எப்படியோ அவங்க ஒரு வருஷத்துக்கு $1 trillion கடனா மட்டுமே கொடுத்து கட்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவன் கடன் கொடுக்கறது பவுன்ஸ் ஆனதே கிடையாது. ஆனா அந்த பேர் காப்பாற்றப்படுது அமெரிக்காவுக்கு. ஒரு செக் ஒரு கண்ட்ரிக்கு கொடுக்க வேண்டியது பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அமெரிக்காவுக்கு பேருக்கு எல்லாம் போயிடும். அப்படி அவன் விழுந்துருவான். சைனா அப்படிதான், ஏகப்பட்ட பொருளை முன்னாடி உற்பத்தி பண்ணி வைக்கிறான், விற்க முடியாம போவோம், அவன் எங்கேயாவது லாக் ஆயிடும். இப்போ சைனா கதையை பார்த்தீங்கன்னா, சைனா அவனுக்கு தேவையான ஆயில் எங்கேருந்து வாங்குறான்னா வெனிசுலா கிட்ட வாங்கிட்டு இருந்தான், ஈரான் கிட்ட வாங்கிட்டு இருந்தான். இந்த வெனிசுலாவும் சரி ஈரானும் சரி அமெரிக்காவுடைய என்ன சொல்றது, அவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க, அவங்கள விற்பனை பண்ண முடியாத மாதிரி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய இதெல்லாம் பண்ணி. சைனா இவங்க கிட்ட ஆயில் வாங்குது அப்படின்னா மார்க்கெட் ரேட் எக்ஸாம்பிள் தான் பேசலாம். 1 லிட்டர் 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். சைனா மட்டும் 1 லிட்டர் 50 ரூபாய்க்கு வாங்குவோம். ஏன்னா வேற யாரும் அவங்ககிட்ட வாங்க முடியாது, இவன் மட்டும் வாங்கிட்டு இருந்தான். அப்போ எவ்வளவு லாபம் பாருங்க சைனாக்கு. இதை இப்ப பிளாக் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. அதாவது வெனிசுலாவை பிடிச்சிட்டாங்க, அவங்க அதிபரை தூக்கின்னு வந்துட்டாங்க. அதனால வெனிசுலாவுக்கு வரக்கூடிய எந்த ஆயிலும் இவங்களுக்கு வராது. இப்ப ஈரானும் தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்கிருந்து வாங்குவாங்க சைனா?
ஓப்பன் மார்க்கெட்லேருந்து தான் வாங்கணும். ஓப்பன் மார்க்கெட்னா இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன பெட்ரோலுக்கு விலை கொடுக்குறோமோ அந்த காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்படின்னா என்ன, இன்றைக்கி 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இனிமேல் 100 ரூபாய்க்கு வாங்கணும் வேண்டியிருக்கும். அப்போ எங்கே போய்டும் அவனோட இது, அவனும் கஷ்டத்தில் வந்துடும், அவனும் விழுந்துருவான். புரியுதுங்களா? ஸோ இங்கே அமெரிக்கா அவனாலே விழுந்துருவான், சைனா இங்கே சைனாவால் விழுந்துடும். பாரதம் இது எந்த பிரச்சனைக்கும் போகாதனால பாரதம் முன்னாடி வந்துடும். இதுக்கு அர்த்தம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட முடியும்னுலாம் கிடையாது. அமெரிக்கா வந்து தன்னை விட வேற யாரும் மேலாதிக்கம் வராம விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் சூழ்ச்சி பண்ணுமோ எல்லாம் பண்ணுவோம். இதெல்லாம் ட்ராமாவில் நடக்கும். சரியா? ஸோ பாரதத்தில் நம்பர் 1க்கு ஆகிடும். சரியா? இப்படி ஆகிடும். இது நம்பர் 1 ஆகிறதுக்கான கதை. வீழ்ச்சி எப்படி ஆகும்? நமக்கு 2 சைடும் பாருங்களேன். இந்த சைடு பங்களாதேஷ், இந்த சைடு பாகிஸ்தான் இருக்குல்ல, இவங்க 2 பேருமே ரோகு ஸ்டேட் தான். அவன் இப்போ அந்த அசிம் அந்த இவர் இருக்கார், முனீர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்கள் நாட்டு மேலே இஸ்ரேல் வந்து அணுகுண்டு போட்டாலோ இல்லாட்டி அமெரிக்கா போட்டாலோ, எதுக்குன்னா இவங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்காங்க. இஸ்ரேல் வந்து இவங்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரிகிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறது ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ இஸ்ரேல் அடித்தாங்கன்னா இவர் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவை அடிப்பான்றான். அந்த மனநிலை தான் இருக்காங்க. ஸோ தன் நாடு விழுந்தாலும் பரவாயில்ல, பாரதம் வாழக்கூடாது. எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்களேன். அதே மாதிரி தான் பங்களாதேஷில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் பங்களாதேஷ்க்கு நம்ம எண்ணெய்லாம் கொடுக்குறோம், நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போது இங்கே வந்து கலவரம் நடக்கும், மதத்தின் பேரில் கலவரம் நடக்கும். ஓகேவா? இப்படி ரத்த ஆறு ஓடும். இது நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ இப்படி நடக்கும். பஞ்ச தத்துவங்கள் உச்சத்தில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை மேப்லேயே இருக்காதுன்னு பரமாத்மா சொல்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கும்? சுனாமி வரும், கடல் வந்து தன் பங்குக்கு அது எடுத்துன்னு போயிடும். மும்பை கடல் வந்து எடுத்துன்னு போயிடும். இப்படி தண்ணினால் இப்படி வரும். இப்போ ராஜஸ்தான் வந்து ஒரு பாலைவனம். ஓகேவா? சப்போஸ் அங்கே தண்ணியே இல்லை, மழையே பெய்யலை அப்படின்னா வறட்சினால சாப்பிட்றதுக்கு அடுத்த வேலை வழி இல்லாமல் மரணிக்க வேண்டியிருக்கும். இப்படியெல்லாம் இந்த 140 கோடி இன்னைக்கு சொல்கிறோம், அன்னைக்கு வந்து 160 கோடி 170 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை கோடி மக்களும் இப்படி தான் சரீரம் விடுவாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும், இந்தியா வந்து பணக்கார நாடாக இருக்கும், அப்படி இருக்கும்போது ஏன் பஞ்சப்பட்டினிலாம் வரும்? இதெல்லாம் கடைசியில் நடக்கும். இந்த வினாஷ் வந்து ஒரு 10 நாளில் நடந்து முடிஞ்சிருங்க. வேர்ல்டு வாரெலாம் நடக்கும்போது 10 நாளில் நடந்துடும். சுற்றி எந்த நாடும் இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வருமா? இந்தியாவுக்கு பல விஷயங்கள் எங்கெங்கிருந்தோ வாங்கிட்டு இருந்தோம்ல, அதெல்லாம் வராது இல்லையா? அப்படி வினாசம் ஏற்படும். நிறைய பேரில் ஜாதி பேரில் சண்டை நடக்கும், மதத்தின் பேரில் சண்டை நடக்கும், மாநிலன்ற பேரில் சண்டை நடக்கும், எனக்கு இப்போ தண்ணி தரலன்னு சண்டை நடக்கும், எப்படியோ சண்டை நடக்கும். ஓகேவா? இப்போ பிஜேபி ஆள்றாங்க. ஓகே, இந்த பிஜேபி ஆளும் போதே எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து உலகத்தின் நம்பர் 1 நாடாயிடும். ஆனால் இதுக்கு அர்த்தம் வந்து இது ரொம்ப ஸ்மூத்தாக இவங்களே பார்த்துப்பாங்களே. கேள்வி கேட்குறவரே என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி நல்லா ஆள்றாங்களே, எல்லாம் நல்லபடியாக போகுது, இந்தியா வந்து எப்படி வீழ்ச்சி அடையும் அப்படின்றாங்க. இது அப்படி இருக்காது. போக 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 என்ன ஆகிடும்னா இந்தியாவிலே மிலிட்ரி ரூல் வரும். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் ஆட்சி வந்து சரியாக நடக்கலை அப்படின்னு ஒரு நிலைமை வரும்போது மிலிட்ரி ரூல் வரும். மிலிட்ரியாலையும் இங்கே நடக்கிற கலாட்டாவை இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் துண்டாக பிரிஞ்சு போய் நீ கொஞ்ச நாள் நான் கொஞ்ச நாள் அப்படி ஆட்சி. பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, ராஜயோகிகளுக்கே வாய்ப்பு வருமா, நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து நிர்வாகம் பண்ணுங்க, எம்பியாக இருந்து நிர்வாகம் பண்ணுங்க, மினிஸ்டராக இருந்து நிர்வாகம் பண்ணுங்கன்னு ஆஃபர்லாம் வருமா. இதுக்கு அர்த்தம் வந்து நமக்கு ஆஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் எடுத்து செய்ய ஆரம்பித்தோன்னே இதை நாடு சுபிக்ஷா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விநாசத்தில் நோக்கி போயிட்டு இருக்கோம். அதான் அந்த டைமுக்கு வரும். அந்த சமயத்தில் நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஆக்கிரகம் இருந்துச்சுங்க, ஆசை இருந்தது, நானும் மினிஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பேர் பிகேங்க பொறுப்பு எடுத்துப்பாங்க. அதனால தான் பாபா அதான் சொல்கிறார். சரியா? ஸோ உலகத்தில் நம்பர் 1 நாடு ஆகுன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ஆகும். அப்படின்னா ஒன்று அந்த பைசாலாம் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட்டாக எங்கே இருக்கும்னா டெல்லியில் இருக்கும். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒன்று படித்தேன், இந்தியன் ஓஷனில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடியில் வந்து நிறைய தங்கம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போதுக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பாரதத்துக்கு தேவையான அந்த உலகத்தில் இருக்க எல்லா பணக்காரங்களோட காசு வந்து லட்சுமி நாராயணன் கிட்ட இருக்கணும். அதுக்கு ரேட்டு அந்த டைமுக்கு வந்துடும். ஏன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது எப்படி எடுக்கிறதுன்னு பற்றி யோசிப்பாங்க, அப்புறம் எடுத்துருவாங்க. சரியா? ஸோ அந்த டைமில் டெல்லியில் வந்து டெக்னாலஜிலாம் நம்பர் 1ல இருக்கும், நம்ம இதாக இருக்கும். ஸோ ரெண்டும் பேரலாக நடக்கும். அதாவது சொல்ல வரேன், உலகத்தின் நம்பர் 1 நாடாகவும் பாரதம் ஆகும், விநாசமும் ஆகும். ரெண்டும் ஒரே சைடில் பேரலாகவே நடக்கும், ரெண்டும் நடக்கும். இதை பற்றி நம்ம வேற எங்கேயும் பேச மாட்டோம். ரஷ்யாவிலையோ இல்லை அமெரிக்காவோ இதை பற்றியெல்லாம் பேச மாட்டோம். ஏன்னா ரஷ்யாவும் மேப்பில் இருக்காது, அமெரிக்காவும் மேப்பில் இருக்காது. ஆனால் பாரதம் ஒன்றுமே ஆகாது, மக்கள் தான் இருக்க மாட்டாங்க. டெல்லியில் மட்டும் ஆட்சி நடக்கும். பாக்கி இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, வெறும் மரங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காடு மாதிரி இருக்கும். பாக்கி எல்லாம் உருவம் ஸ்லோவாக மனிதர்கள் அங்கேருந்து வந்து
வேற ஒரு ஊரில் தங்க ஆரம்பித்து அப்படி செட்டில் ஆவாங்க பிற்காலத்தில். அதுங்க சத்தியுகத்துக்கு மேலே. சரியா? ஸோ எனக்கு இந்த நாடகத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், ராஜயோகம் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும், என்னுடைய புரிதல் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, விநாசத்தின் போது பாரதத்தின் நிலை என்னவாக இருக்கும், எப்படி இது வந்து ஒரு க்ளோசிங்க்கு வரும் அப்படின்றத நீங்கள் எப்படி உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து என்னுடைய பிறந்த நாள், ஆக்சுவல் பிறந்த நாள் 19th. ஓகேவா? ரெக்கார்ட்லலாம் ஸ்கூல் ரெக்கார்ட்லலாம் நம்ம கொடுத்து வந்து 18th. ஸோ 18th கொண்டாடுறேன், 19th கொண்டாடுறேன். ஓகே, நீங்கள் ப்ரே பண்ணும்போது எனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. Thank you.